தமிழ் திரையுலகமே வியந்து பார்க்கும் ஒரு மெகா கூட்டணி இப்போது அதிகாரப்பூர்வமாக உருவெடுத்திருக்கு. சுமார் 46 ஆண்டுகளுக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும், உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுமே ஒரே படத்துல இணையவிருக்கிறாங்க அப்படின்ற செய்தி ரசிகர்களுக்கு பெரிய விருந்தாக அமைஞ்சிருக்கு. இதுல கூடுதல் மாஸ் மேட்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தை இன்பன் உதயநிதி தயாரிக்கிறார் அப்படின்றது தானாம். இந்த அறிவிப்பால திமுக உடன்பிறப்புகள் சம குஷியில இருக்காங்க. குறிப்பாக உதயநிதி அவர்கள் துள்ளி குதித்துள்ளார் அப்படின்னுமே சொல்லப்படுது. இன்பன் உதயநிதி முக்கிய தயாரிப்பாளராக களமிறங்கும் இந்த படத்துல ரஜினி சாருடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும், கமலஹாசன் அவர்களுடைய மகள் ஸ்ருதிஹாசனுமே இணை தயாரிப்பாளராக இணையறாங்களா. வாரிசு நட்சத்திரங்கள் அனைவருமே ஒன்றிணைந்து தங்கள் தந்தையார் நடிக்கும் தலைவர் 174 திரைப்படத்தை தயாரிப்பது கோலிவுட்ல ஒரு புதிய புரட்சியாக பார்க்கப்படுது. ஜெயிலர் படத்துடைய அசுர வெற்றிக்கு பிறகு இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் ரஜினி சாரை இயக்குறாரு. அதிலுமே ரஜினி சாருடன் கமல் அவர்களையுமே வைத்து எடுப்பது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. கண்டிப்பாக அவர் இதற்காக நிறைய மெனக்கெட்டிருப்பார் அப்படின்னுமே சொல்லப்படுது. ரஜினி சார் மற்றும் கமல் சார் 2 பேருமே படத்திற்காக தனிப்பட்ட முறையில சம்பளம் எதுவுமே வாங்க போறது கிடையாதா. மாறாக படத்துடைய மொத்த லாபத்துல ஒரு சில ஷேர் மட்டும் கேட்டிருக்காங்க. சோ அதற்கான பேச்சுவார்த்தைகளுமே சமீபத்துல சக்சஸ்ஃபுல் ஆக முடிச்சிருக்கா. இன்னும் பாத்தீங்கன்னா படத்துடைய ப்ரோமோ வீடியோ வெளியானதுமே படத்துடைய ஷூட்டிங் எப்போ அப்படின்ற அப்டேட்டுமே அதுல வெளியாக இருக்கா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.